ராசமன் ஜங்கிலி பூதம் திருச்செந்தூர் நகர விட்டு மாமாவோட தேசந்தானே அந்த திருக்கணங்குடி அதற்கு சங்கிலி புதவாரார எங்க சங்கிலி புதவாரார ராசாதிராசந்தானே எங்க ராசமன் ஜங்கிலி பூதம் அரடே படதிரட்டி ஆண்ட தெய்வம் எங்க பாண்டியராசன் ஜங்கிலி பூதம் அவர் தண்டி அளக்களப்புதார முன்னாள் 7 பூதங்களும் பின்னால் 7 பூதங்களும் ஜமந்து கொண்டு திருச்செந்தூர் நகர விட்டு நகர விட்டு திருக்கணங்குடி வருவார்களா திருக்கணங்குடி வருவார்களா மலைநம்பி கோயிலுக்கு வண்ணாத்திப்பாறை வழக்கம்பாறை எல்லாம் விட்டு நேர திருப்பால்கடல் ஆறுக்கு வந்தாரு. வந்த விவரம் நம்ம மாமாவுக்கு மலைநம்பிக்கு தெரியணும்னு சொல்லி திருப்பால்கடல் ஆறுல சங்கிலியை கொண்டு ஓங்கி அடிச்சாரு. அது அருங்கசமா இன்னைக்கு இருக்கு இருக்கிறது. ஆமா, எப்பேற்பட்ட ஆளும் அந்த கசத்துக்குள்ள இறங்க முடியாது. ஆளு இறங்க முடியாது. அந்த இடத்துக்கு சங்கிலி சாணம்னு ஒரு பேரு உண்டு. மலைநம்பி கோயில இன்னைக்கு இருக்கு, இப்பவும் இருக்கியா. அப்பேற்பட்ட கஜத்திலே சங்கிலி சாணத்தை உண்டு பண்ணாரு. தீர்த்தமாடி முகத்துடித்தி திருநாம பட்டைகளை போட்டு எங்க சங்கிலி பூதத்தா மலைநம்பி வாசலுக்கு வந்து தலவாஜம் முன்னால மாமாவே மாமா என்று மலைநம்பி வாசலில அத்த சோம வேலையில அழகு மண்ணின் சங்கிலி பூதம் ஏ ஆதாளி போடுதார். போது மாமாவான மலைநம்பியோ வெள்ளியில பழம் எடுத்து தங்க பூசாவில பாலும் கொண்டு தலவாஜ வருவார். எங்க பூதத்தார பாப்பாரா வெள்ளி கலஜத்துல பாலமும் தங்க கலஜத்துல பழமும் எடுத்துக்கிட்டு வந்த பிள்ளை யாரு நம்ம வாசல இப்படி அட்டகாசம் பண்ணதானே ஆதாளி போடுதானே வந்தது யாருன்னு பாக்கணும்னு மலைநம்பி தலவாசலுக்கு வந்தாரு. அந்தன சிறுவனை போல இட்டராமன் 21 தொட்டராமன் 91 பட்டராமன் பதக்க சாத்தி மலைநம்பி மாமாவுடைய வாசல்ல கும்பிட்டு நமஸ்கரித்தார். சங்கிலி பூதத்தார் கும்பிட்டார். என் வாசல்ல வந்து நீ அட்டகாசம் பண்ணிய நீ யாருப்பா பூசா இருக்கு நான் உன்னை இதனால வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுப்பா
அப்படின்னு கேட்டாரு மலைநம்பி. ஆமா மாமா ஆமா என்ன நான் அன்று ஒரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் கடையும் போது தேவாமிர்தத்திலே 7வது அமிர்தத்திலே பிறந்தவன் என் பேரு சட்டக்குள்ள ஒளிந்ததுனால சட்டநாதன் என்றும் கேதுபிணி தீர்த்ததுனால கேத்திரபாலன் என்றும் சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி புதத்தாரனா இருந்தேன். எங்க அப்பா கைலாசத்தை காக்கல் சொன்னாரு. அவர் காவல் காக்க சொல்லிட்டு அவர் 8 நாள் தில்லையம்பலத்திலே போய் நடனமாட போயிட்டாரு. அதனால நானும் 8 நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா பார்வதியானவா புருஷன காலன்னு கோவத்துல என்ன 2 வார்த்தை கேட்டுட்டா. போனவங்காணி இருந்தவனுக்கு சொந்தமானு கேட்டதுனாலதான் இனி கைலாசம் வர மட்டும் நம்ம பூலோகத்துக்கு வந்த பூதத்தான் எங்க ஏகாதேசி பட்டணத்துல நான் செட்டிமார வதம் முடிச்சு திருச்செந்தூர்ல கொஞ்ச காலம் இருந்தேன். அங்க வடமலையா பிள்ளை காலத்தில் எனக்கு கல்லையும் மண்ணையும் போட்டு வயத்துல சாப்பாடு கொடுத்தான். அதனால வயர் வலி வந்ததுனால எனக்கு வயர் வலி தீர்வதற்காக நாட்டுக்கு வந்தோம்ல இந்த பாலை சாப்பிட பழத்தை அருந்து என்று மழை நம்பி பாலும் பழத்தையும் கொடுக்கவும் வயர் வலி தீர்ந்து போச்சு. உடனே ஐயனான சுவாமி சங்கிலி புதத்தார் மழை நம்பி இடத்துல அட்டகாசம் பண்ணுதாரு அதாளி போடுதார தட்டி அங்க நொறுக்குதாரே ராசம்மன் நெஞ்சங்கிலி பூதோ அருடே தவிடு போடி ஆக்குதாரே அனையா தவிடு போடி அப்பா மலை நம்பி சொல்லுவாரா மருமகன சங்கிலி பூதோ இந்த மாமாவோட வாசலில நீ அட்டகாசம் பண்ண வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் என்ன வேணுமோ என்கிட்ட கேளு தாரேன் வாசல்ல அட்டகாசம் ஆதாளி ஆகாதடா பூதத்தா என்று சொன்ன போது மாமா ஐயா திருக்கனூடி மலை நம்பிய உன்னுடைய வாசல்ல 3 நிலை எனக்கு வேணும் என்று கேட்ட உடனே சங்கிலி சாலத்திலே சங்கிலி புதத்தாருக்கு ஒரு நிலையமோ தலவாசலிலே ஒரு நிலையமோ மலை நம்பி பக்கத்திலே ஒரு நிலையம் கொடுக்க ஏ புதத்தா 3 நிலையம் உனக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வாசலை நீ அட்டகாசம் பண்ணாத கீழே திருக்கன்குடியில அழக நம்பின்னு சொல்லி என் தம்பி இருக்காரு அங்க போய் அவரை போய் பாரு என்று சங்கிலி புதத்தார் இடத்திலே மலை நம்பி சொல்ல அந்த திருக்கன்குடிய அழகு நம்பி வாசலுக்கு வருவாரா சங்கிலி பூதோ சட்டநாதன் பூதத்தாரோ அழகு நம்பி வாசலில தவிடு மொழி ஆக்குவாரா இன்னல்கள் நடத்துவாரா நடத்துவார
வளர்ந்ததே கிடையாது 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 தட்டி நொறுக்குத தவிடு பொடி ஆக்குத இந்த அழகு நம்பியானவர் தலவாசல் வந்தாரே. எப்ப யார் எவருன்னு கேட்டார். அழகு நம்பி பூதத்தார்ட்ட கேட்டாரு. மாமனம் பிறந்ததெல்லாம் கைலாசம் அமிர்தத்திலே பிறந்தவன் சங்கிலி பூதத்தாயும் பேரு. மலை நம்பி வாசல்ல இருந்து இந்த திருக்கலங்குடி அழகு நம்பி வாசலுக்கு வந்திருக்கேன். உங்களுடைய வாசல் எனக்கு 7 நிலைய வேணும் அப்படின்னு பூதத்தான் கேட்ட போது ஏது நல்ல நிலையங்களை அழகு நம்பியான வேறும் இளையனவா கொடுப்பாரா கோபுரத்தில் ஒரு நிலையோ கொடிமரத்தில் மறுநிலையோ மடப்பள்ளியில் ஒரு நிலையோ